ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். நான் இப்போ புதிய சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க. அந்த சேனல் க்ளோஸ் பண்ணிட்டேன். புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்கேன். அது பேர் என்எஸ் விலாக் சேனல். என்எஸ் விலாக் சேனலுங்க. அதாவது அனைத்தும் போடுறது என்எஸ் விலாக் சேனல். அதனால் எல்லாருமே புதுசாக தான் பார்ப்பீங்க. பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க நான் போடுற கருத்துள்ள வீடியோலாம் உங்களுக்கு 1 by 1 வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? மண்பானை எல்லாம் இப்போ மாடலாக வந்திருக்கு. பைப்பு முனையில் திருகிற மாதிரி தண்ணி பிடிக்கிற மாதிரி மண்டை வச்சு மண்பானையிலே அழகாக செட் பண்ணி வந்திருக்குங்க. அந்த மாதிரி பானை ஒன்று வாங்கி நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 2 நாள் வச்சுருந்து அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு சின்ன ஏதோ ஒரு பாட்டம் அடியில் ஒரு வெங்காய பொட்டி மாதிரி உள்ளெல்லாம் ஒரு அட்டை மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே மணலை கொட்டி அது மேலே அந்த மண்பானையை ஒரு பள்ளமாக குழியாக வச்சு பானை வைக்கிற மாதிரி மணலை அழகாக கீழே பள்ளமாகவும் மேலே மேடாகவும் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் ஓவல் சைஸில் அதில் மண்பானையை வச்சுட்டு தண்ணியை நிரப்பி மூடி அந்த மூடியும் அது மேலே இருக்கும். மூடி வச்சு மண்பானை தண்ணி குடிங்க. குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடுங்க. கூழ் காய்ச்சி குடிங்க. வீட்டிலே கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், பழைய சாதம், வெங்காயம் அரிஞ்சு நைட்டே வெங்காயம் அரிஞ்சு போட்டுருங்க. சில பேருக்கு வெங்காய வாசனை பிடிக்காதவங்க கருவேப்பிலை மட்டும் உருவி நல்லா நசுக்கி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கூட காரம் ஏற்றுக்குன்னா போடுங்க. போட்டு காலில் தயிரை ஊற்றி தலையில் நல்லா உப்பை போட்டு கருவேப்பிலை வாசனை எல்லாத்தையும் எடுத்துருங்க. புழிஞ்சு எடுத்துகிட்டு நல்லா தயிரை ஊற்றி கடைஞ்சி கிளாஸில் தட்டன்னு அப்படியே கம்பங்கூழ் குடிக்கிற மாதிரியே பழைய கூழ், கம்பங்கூழ், பழைய கூழ், கேழ்வரகு கூழ் 3 கூழும் வாரத்தில் மாற்றி குடிச்சிக்கோங்க. வெங்காயம் கடிச்சிக்கோங்க. மத்தியானம் லஞ்சில் வெங்காயத்தை அரிஞ்சு தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய், வெங்காயம், வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி சேர்த்துக்கோங்க. காடு அதிகம் சேர்த்துக்கோங்க. தயிருக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. டெய்லி தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க. ரசம், சாம்பார் சாப்பிட்டாலும் மோர் சாதம், தயிர் சாதம் போட்டு சாப்பிடுங்க. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வெய்ய நாளில் தான் பார்த்திங்கன்னா கண்வலி, அம்மை, பசங்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டம்மை, வேர்க்கூர் அம்மை, கொத்தமல்லி அம்மை அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பல வகை இருக்குது. அந்த மாதிரி உடம்பு ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வெப்பம் வெளியாகும். அப்போ ஸ்கின் அலர்ஜி வர்றதுனால அந்த அம்மைங்கிறத அதை சொல்லுவாங்க. பாடி ஓவர் ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனாக்கா மஞ்சக்காமாலை வரும். ஓவர் புண்ணானா குடல் புண்ணு வந்தால் தான் மஞ்சக்காமாலை வரும். மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா உங்களுக்கு குடல் சாப்பாட்டையே ஏற்றுக்காது. அது உங்களுக்கு தெரியாது. குழந்தைங்க சொல்ல தெரியாது. படிப்படியாக வயிறு என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆக காரம் அதிகமாக சாப்பிட அதுங்களுக்கு எனக்கு பசிக்கலை அப்படின்னு மட்டும்தான் சொல்லுங்களே தவிர அது எதனாலங்கிறத நாம் தான் பெரியவங்க அதை கவனித்து பார்க்கணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா யூரின்ல 4 சாப்பாடை நைட்டு பருக்கை போட்டு காலைல பார்த்திங்கன்னா வடிகட்டி பார்த்தா அது எல்லோ கலரில் இருக்கும். கண் எல்லோ கலரில் போயிடும். கை கூட சமயத்தில் எல்லோ கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு, சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் உடனே உப்பை கம்மி பண்ணிடணும். அம்மை போட்டாலும் சரி, மஞ்சக்காமாலை வந்தாலும் சரி, உப்பை கம்மி பண்ணிடணும். ஒரு 1/4 உப்பு, 1/2 உப்பு தான் சேர்க்கணும். ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கணும். இளநீ கொடுக்கணும். எதுக்குமே அம்மையாக இருந்தாலும் சரி, மஞ்சக்காமாலையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு வகையான ஹீட்டுனால் வர்றது தாங்க
அதனால் அதுங்களுக்கு இளநீ, பழங்கள். உப்பு ரெண்டுத்துக்குமே எல்லாத்துக்குமே உப்பை அவாய்ட் பண்ணிடணும். கொஞ்சமாக சேர்த்துக்கணும். காரம் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அதாவது அந்த ஹீட்டு வந்து 15 நாள் ஆகும். மஞ்சக்காமாலையாக இருந்தாலும் சரி, அம்மையாக இருந்தாலும் சரி, அது வந்து உடம்ப விட்டு போகிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சக்காமாலைக்கு தண்ணி விடணும், அப்படி ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது கிடையாது. அது ஏன்னா சாப்பிட முடியாது, ரெஸ்ட்டு தான் எடுத்து ஆகணும். இந்த அம்மைங்கிறது மகமாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே கொப்பளமாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து வெளியில் போகும்போது அவங்க வந்து பார்த்துட்டு பயந்துருவாங்க. வெளியில் பார்க்குறவங்க பயந்துருவாங்க. அதனால் நம்ம வேப்பிலையை போட்டு நல்ல ஒரு பெட்ஷீட் மேலே நிறைய வேப்பிலையை உருவி போட்டு அது மேலே படுத்துக்க சொல்லுவாங்க. அந்த வேப்பிலையினுடைய குளிர்ச்சி வந்து மேலே ஏற 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 நமக்கு படிப்படியாக அந்த ஹீட்டு தனியாக ஆரம்பிக்கும். தனியாக ஆரம்பித்தாலும் அந்த கொப்பளம் போட்டதெல்லாம் சுருங்கி போயிடும். அப்புறம் வந்து தலைக்கு ஊற்றி விடுவாங்க. வேப்பிலையும் மஞ்சளையும் பச்சை மஞ்சளையும் அரைச்சி 7ஆம் நாள், 9ஆம் நாள், 11ஆம் நாள் உங்களுக்கு எப்படி இறங்கியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்தப்படை நாளில் வேப்பிலை, சோப்பு உப்பு போடக்கூடாது, சீயக்காய் போடக்கூடாது. வேப்பிலையும் பச்சை மஞ்சளையும் நல்லா, இப்போலாம் மிக்சியில் தான் அரைக்கிறாங்க. மிக்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியிலே அரைச்சி நீங்கள் மேல் ஃபுல்லாக தடவி விட்டு தண்ணியை தலைக்கு, வெந்நீரும் ஊற்றக்கூடாது, சூடு ஏற்றுக்காது உடம்பு. அதனால் காலையில் 10 மணிக்கெல்லாம் தண்ணியை பிடிச்சி அண்டாவில் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 12 மணி, 2 மணி நேரம் இல்லை 1 மணி கூட வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்தில் எல்லாம் குளிர்ச்சி ஆகிடும். தண்ணி வந்து ஹீட் ஆகிடும். உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அந்த 1 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றிடணும். 1 மணிக்கு மேலே வெயில் இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த இறங்குற நேரத்தில் ஊற்றுனீங்கன்னா குளிர் காய்ச்சல் வந்துடும். திரும்ப வந்து காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணணும், வெந்நீர் ஊற்றி குளிக்க வச்சிடணும். வெந்நீர்னால் அந்த சூரிய ஒளியில் தாங்க இருக்கணும். சூரிய ஒளி பட்டு தான் அந்த தண்ணி ஹீட் ஆகணுமே தவிர அடுப்பில் வந்து ஹீட் ஆகி தண்ணியை குளிக்க வைக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் வந்து வெயிலில் வச்சு தாங்க அந்த தண்ணியை நம்ம தலைக்கு ஊற்றி விடணுமே தவிர வெந்நீர் ஊற்றி குளிக்க வைக்கக்கூடாது. அது சூரிய ஒளிப்பட்டு அந்த சூரிய கதிர் வீச்சினால் உடம்புல பாதிப்புகள்லாம் கம்மியாகும். அதனால தான் வந்து ஸ்கின்னெல்லாம் மென்மையாகிடும். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். உள்ளே வந்து நமக்கு சத்து குறைபாடுனால உடம்பு விலகினமாக இருக்கும். அதனால் ஃப்ரூட்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி ஜூஸு, திராட்சை, இந்த மாதிரி. ஜுரம் வந்துச்சுன்னா அது வந்து ஜுரம் போனதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஜுரம் அடிக்கும் போதே டாக்டர்லாம் ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொன்னாங்க. அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திராட்சை, மாதுளம்பழ ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிங்கன்னா உடனே இம்மிடியேட்டாக காய்ச்சல் வரும். அதனால் நீங்கள் வெந்நீரில் சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம். இதை ரெண்டையும் கொடுத்துட்டு வாங்க. காய்ச்சல் வந்து கம்மியானதும், சுத்தமாக உடம்பை விட்டு போனதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதுளம்பழ ஜூஸ், இன்னும் உங்களுக்கு இந்த தர்பூசணி ஜூஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். உப்பு மட்டும் தயவு செஞ்சு அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு 1/4 உப்பு. இடியாப்பத்தில் லைட்டாக இல்லைன்னா கூட தெரியாது, தேங்காய் பால் ஊற்றி இடியாப்பம் கொடுக்கலாம். இட்லின்னா 1/4 உப்பு போட்டு இட்லி கொடுங்க. தயிர் சாப்பாடு ஜுரம் நின்றுடுச்சுன்னா மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்கணும். தயிர் சாப்பாட்டில் சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு தயிர் சாதம் சாப்பிட்லாம். பழைய சாப்பாடு கூட சாப்பிட்லாம். ஆனால் வந்து காய்ச்சல்லாம் நின்று அப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் குடிக்கணும். இளநீ குடிக்கணும். எல்லாம் செஞ்சு நீங்கள் 1 மாதத்துக்கு ரெஸ்ட்லேயே இந்த ஃபுட் கண்ட்ரோல் இருந்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு உடம்பு கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம். அதனால் பயப்பட வேண்டாம். வர்றது வெய்ய நாளுக்கு ஏற்ற உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கடையிலே வந்து ராகி மாவு, கேழ்வரகு, கம்பு மாவு இதெல்லாம் வந்து விற்கிது இல்லையா, நீங்கள் தானியமாக வாங்கிட்டு வந்து நல்லா ஊற போட்டு மிக்சிலே கூட நல்லா அடிச்சிங்கன்னா குறன்னு நல்லா அடிபட்டுடும். திரும்ப தண்ணி கொதிக்க வச்சு கொட்டி கிண்டி சூடான களியாகவே நைட்டே, ராகி களி அப்புறம் கம்பு களியெல்லாம் நைட்டே சூடாக சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிடலாம். இல்லையா அதை அப்படியே தண்ணி ஊற்றி மூடி வச்சு காலையில் மோரை விட்டு கரைச்சி
கூழாக குடிக்கலாம். மோர் மிளகா, மாங்காய், உங்களுக்கு என்ன தொட்டுக்க பிடிக்குதோ, தொகையல் எது வேணும், கொத்தரங்காய் வத்த என்ன இருக்கோ வீட்டில் அதெல்லாம் பொரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் கூழாக குடிக்கிறது தான் உங்களுக்கு பெட்ரு. வர வெய்யனால் ஜாக்கிரதையாக உடம்ப பார்த்துக்கோங்க. உடம்பு இருந்தால் தான் நாம் எங்கே வேணால் போகலாம், எல்லா வேலையும் செய்யலாம், சுற்றுலா போகலாம், ஹனிமூன் போகலாம், எல்லாம் செய்யலாம். அதனால் உடம்பு தான் நீங்கள் மெயினாக பாதுகாக்கணும். உங்கள் உடம்பை நீங்கள் தான் பாதுகாக்கணும். உங்கள் உடம்புல என்ன செய்யுது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் தாங்க பெற்றவங்கள்ட்டையும் சொல்லணும். பெற்றவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கு இருக்கிற தாத்தா பாட்டி, மாமியார் மாமனார் எனக்கு இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொன்னால் அவங்க அதுக்கு வைத்தியம் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த பார்த்துக்கிட்டு அதுவும் முடியலையே டாக்டர்கிட்ட போங்க. உடம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. இந்த வெய்ய காலத்தை இனிமையாக கொண்டாடணுன்னா குளிர்ச்சியான சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த நான் சொன்ன புது சேனல், என்னோட புது NS விலாக் சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.